விஜய விடுங்க. ராமராஜன் சிஎம் ஆகணும்னு லட்சியம் வச்சிருந்தது தெரியுமா? நடிகர் ராமராஜன் 80கள்ல டாப் 10 ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருந்தாரு. அதுக்கு காரணம் கரகாட்டக்காரன் படம் தான். கங்கை அமரன் இயக்கியிருந்த அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகி வசூல் வேட்டை நடத்துச்சு. அந்த படத்துக்கு பின்னாடி தொடர்ந்து நடிச்சாலும் அந்த வெற்றி மாதிரி இன்னொரு வெற்றி கிடைக்கல. ஒரு கட்டத்துல சினிமாவில இருந்து ஒதுங்கின அவரு போன வருஷத்துல சாமானியன் படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. ராமராஜன் சினிமாவுல சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சு அறிமுகமானவரு. விநியோகஸ்தராவும் இருந்த அவரு மண்ணுக்கேத்த பொண்ணு அப்படிங்கிற படத்தை இயக்கவும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதே காலகட்டத்துல ஹீரோவாவும் நடிக்க ஆரம்பிச்ச அவருக்கு பெரிய வெற்றி எதுவுமே கிடைக்கல. அப்படிப்பட்ட சமயத்துல தான் கங்கை அமரன் இயக்கத்துல கரகாட்டக்காரன் படத்துல நடிச்சாரு. இந்த படத்துல தான் கனகா ஹீரோயினா அறிமுகமாயிருந்தாங்க. ராமராஜன், கனகா, கவுண்டமணி, செந்தில் மாதிரியான பல பேர் நடிச்சிருந்த அந்த படம் கரகாட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டாலும் தில்லானா மோகனாம்பாள் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். படம் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றாலே போதும் அப்படின்னு தான் படக்குழு நினைச்சிருந்தது. ஆனா எதிர்பார்த்ததை விடவும் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகி ரெக்கார்டு படைச்சது. இந்த படத்துக்காக ராமராஜனுக்கு பேசப்பட்ட சம்பளத்துக்கு பதிலா சென்னை, மதுரை ஆகிய 2 பகுதிகளோட விநியோக உரிமைய ரூ. 7,00,000 அப்போதைய மதிப்பு. ஆனா, தயாரிப்பாளர் அவர்கிட்ட குடுத்துட்டாரு. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த ராமராஜனுக்கு 2 பகுதிகள்லயும் படம் 100 நாட்களுக்கு மேல ஓடி 10 மடங்கு லாபத்த சம்பாதிச்சு குடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு பெரிய லாபத்த அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. கரகாட்டக்காரன் கொடுத்த வெற்றி அவருக்கு பல வாய்ப்புகளையும் கொடுத்துச்சு. அவரும் தொடர்ந்து நடிச்சாலும் அந்த வெற்றிய மாதிரி அடுத்ததா அவரால பெற முடியல. இதுக்கிடையில நடிகை நளினிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த அவரு, ஜோதிடத்த காரணம் காட்டி அவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவுல இருந்து ஒதுங்கின அவரு ஒரு கட்டத்துல ஆளே காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் சாமானியன் படம் மூலமா ரீஎன்ட்ரியும் கொடுத்தாரு. அவர் திரைத்துறையில செல்வாக்குல இருந்தப்போ அரசியல் மேல ஆர்வம் வச்சிருந்தாரு. அதிமுக அபிமானியா இருந்த அவரு எம்ஜிஆர் மறைஞ்ச பின்னாடி முதலமைச்சர் ஆகக்கூடிய கனவுலயும் இருந்தாரு. இது பத்தி மறைந்த இயக்குனர் சேகர் கொடுத்திருந்த ஒரு பேட்டியில ஒரு தடவை ராமராஜனோட உதவியாளர் அரசு அப்படிங்கிறவரு என்ன பார்த்தாரு. அப்ப அவரு, என்ன உங்க பையன் டைரக்டர் பாக்யராஜ் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாராமே, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, தப்பு செய்றாரு அப்படின்னு சொன்னாரு. அத சொல்லிட்டு, அடுத்து முதலமைச்சர் ராமராஜன் தான். நாங்க அதுக்கு தயாராயிட்டோம் அப்படின்னு குண்ட போட்டாரு. அது எப்படி சினிமாவுல வந்த உடனே சிவாஜி ஆக முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் அரசியலும். அரசியலுக்கு வந்த உடனே எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.